வெல்கம் டு சக்ஸஸ் சமையல். எங்கள் வீட்டில் பொங்கல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. அதாவது காலையில் டிஃபன் வேலை இப்போ தான் ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் என்ன பண்ண போகிறேன், வெண்பொங்கல் ஒரு சாம்பார் சட்னி பண்ண போகிறேங்க. ஏன்னா சக்கரை பொங்கல் இருக்குது இல்லைங்களா, அப்புறம் கூடவே வடை இதெல்லாம் தான் செய்ய போகிறேன். காலையில் டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே சமையலையும் கண்டினியூவாக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நைட் வந்து கோலம் போட்டது கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சுது. அதனால் வந்து சீக்கிரமாக சமையலையும் முடிச்சு வச்சுட்டா நமக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கிடைக்கும் இல்லைங்களா. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்ச கையோட சமையலையும் ஆரம்பிச்சிடலான்னு இருக்கேன். இதையெல்லாம் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு விளாகாக கொடுக்க போகிறேங்க. வாங்க இப்போ நம்ம போய் ஒன்றா ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கோலம் போட்டு பொங்கல் பொங்கி நாங்கள் பொங்கல் கொண்டாடினதை உங்களுக்கு தனி வீடியோவாக கொடுத்துருந்தேங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா வரவேற்பு கொடுத்துருந்தீங்க, ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் காலையிலேயே பொங்கல் வடை சக்கரை பொங்கல் இதெல்லாமே இருந்ததால் கொஞ்சம் ஹெவி ஆகிடுச்சு. சிம்பிளாக பண்ண அப்படின்னு எங்கள் வீட்டில் அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ண போகிறேன். இப்போ எங்கள் பொண்ணெல்லாம் வரதுக்குள்ளே சாமிக்கு பூ போட்டாச்சுங்க. உருளையிலையும் கொஞ்சம் பூ போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக கொஞ்சம் உளுந்து ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் வடை பண்ணிடலாம். பொங்கல் சாம்பார் தான் பண்ணலான்னு இருக்கேன். வந்து பொங்கல் சாம்பார் அப்புறமா செஞ்சுக்கலாம். அவங்க இப்போ சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறாங்க. அதனால் சக்கரை பொங்கலோட கொஞ்சம் வடை சாப்பிட்டுட்டு போகட்டுமே அப்படிங்கிறதுக்காக வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெல் அடிக்கிறாங்க. நான் அதுக்குள்ளே வடைக்கு அரைச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ எடுத்துகிட்டு இருக்கேங்க. இப்போது வடை ஒரு அடுப்பில் போடுறேங்க. எங்கள் பொண்ணுலாம் அவசரமாக கிளம்புறாங்க. டிஃபனுக்கு அங்கே தான் போகிறாங்க. எங்களுக்கு வந்து பொங்கல் கலக்கி வச்சுறேன். அதையும் சைட் பை சைடில் வந்து நான் கலக்கி வச்சுட்டேங்க. நான் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொன்ன பாருங்க. பொங்கல்லேருந்து எடுத்த தண்ணி அதை ஊற்றி தான் நான் இன்றைக்கி பொங்கல் கலக்கி வச்சுருக்கேன். பொங்கல் இது ஒரு பக்கம் ஆகிட்டு இருக்கட்டுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. உளுந்தில் கொஞ்சம் பச்சரிசி சேர்த்து அரைச்சிருக்கேங்க. கொஞ்சம் அவசர கதியில் தான் வடையை ரெடி பண்ணுறேன். நல்ல நேரம் வந்த உடனே இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டாச்சுங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நறுக்கி சேர்த்துட்டேன். வடையை 2 போட்டால் சக்கரை பொங்கலோட கொஞ்சம் சாப்பிட்டு போவாங்க இல்லைங்களா, அதனால தான் சீக்கிரமாக செஞ்சிட்ருக்கேன். எங்கே லேட் ஆயிடுச்சுன்னு சாப்பிடாம போயிடுவாங்களான்னு கொஞ்சம் அவசரமாக போட்டுட்ருக்கேங்க. இப்போ காலையில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. எங்கள் பொண்ணுக்கு வந்து சக்கரை பொங்கல் வடை எல்லாமே எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பாப்பா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கலக்கி வச்ச வெண்பொங்கல் சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கடையில் சாம்பார் கலக்கி வைக்கிறேன். சாம்பாருக்கு வந்து துவரம்பருப்பு பாசிப்பருப்பு கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தக்காளி அதிலே சேர்த்துட்டேங்க. மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் கீரினது சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டுருக்கேன். முன்னாடி ஆல்ரெடி விட்டுட்டேன். சாம்பாருக்கு காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. சாம்பாருக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. டிஃபன் சாம்பார் அப்படிங்கிறதால 1 டீஸ்பூன் நெய் விட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொங்கல் வெயிட் ஆறி ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நமக்கு இந்த சாம்பாரும் ரெடி ஆயிரும். இப்போ வெயிட் போட்டுடலாங்க. ஒரு வெயிட் போட்டாச்சுங்க. நல்ல ஒரு 6-7 விசில் வச்சாச்சு அப்படின்னா நம்ம சாம்பார் ரெடிங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஒரு கடை கடைஞ்சி விட்டு தாளிப்பு கொடுத்தா முடிஞ்சு போச்சுங்க. டிஃபன் சாம்பாரும் ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே நான் இப்போ கொஞ்சம் தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிட போகிறேன். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலைபுரமாக தான் இருக்கும். காலையில் டிஃபன் வேலையை முடிச்சுட்டு இதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே இருக்குங்க. சட்னியும் தாளிச்சாச்சுங்க. தேங்காய் சட்னி அரைச்சி தாளிச்சாச்சு. அடுத்ததான் நம்ம சாம்பார் தாளிக்கணும். சாம்பார் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துடலாங்க. நல்லா குழைய வெந்திருக்கு. இப்போ சாம்பாருக்கு தேவையான தண்ணி விட்டு கொதிக்க வச்சிடலாங்க. இப்போ பொங்கல் வெயிட் ஆறிடுச்சுங்க. என்னங்க கொஞ்சம் அவசரத்தில் செஞ்சதா இல்லை நெய்யே சுத்தமாக போட மறந்துட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் விட்டுக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சோடனே நான் ஊற வச்சதால பொங்கல் நல்லா குழைவாக வந்திருக்குங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. வடையாக போட்டால் லேட் ஆயிரும். அதனால் நான் வந்து குட்டி குட்டி போண்டாவும் போட்டுறேங்க. இப்போ இது நான் கொஞ்சம் டக்குன்னு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் நிறையாவும் போடலாம். இது இப்போது சாம்பார் கலக்கி வச்சு அதுவும் கொதிச்சிருச்சுங்க. இப்போ சாம்பார் வந்து கொஞ்சமாக புளி ஊற்ற போகிறேன் நான். அதனால் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிடறேன். ஏன்னா அம்மாவுக்கு வந்து புளி ஊற்றினா ஒத்துக்காதுங்க. அதனால் வந்து அம்மாவுக்கு வந்து புளி ஊற்றாத சாம்பார். இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு எங்கள் எல்லாருக்கும் புளி ஊற்றிக்க போகிறேங்க. இப்போ கொஞ்சம் சாம்பார் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி விட்டுக்கிறேங்க. டிஃபன் சாம்பாருக்கு புளி விடாமலே நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் நான்.
இதுக்கடையில் நம்ம போட்ட போண்டாவை பிரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ நம்மளோட போண்டாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. இனிமேல் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு பொங்கல் வேலை எல்லாமே பார்த்ததால 8:30 வந்து டிஃபன் வேலை எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. பொங்கல், சட்னி, கூடவே போண்டாங்க, அப்புறம் சாம்பார் எல்லாம் ரெடியாக இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோன்னா அப்படியே தொடர்ந்து நான் மதிய சமையல் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னேங்க. ஆனால் முடியல, நைட்டும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. காலையிலேயே வந்து ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சதுனால படுத்தேன், நல்லா தூங்கிட்டேங்க. ஒரு 10 மணிக்கு படுத்துட்டு 11:45 கூட தான் எழுந்திரிச்சிருக்கேன். இனிமேல் தான் சமையல் ஆரம்பிக்கணும். சமையல் சிம்பிளாக தாங்க. நானே எங்கள் வீட்டில் அவர் அம்மா 3 பேர் தான் இருக்கும். அதனால் தக்காளி குழம்பு ரசம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். காலையில் பண்ண போண்டாவே இருக்குது. இனிமேல் தான் சமையல் ஆரம்பிக்க போகிறேங்க. இப்போது தக்காளி குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் சோம்பு, தக்காளி இதையெல்லாம் வதக்கிட்டுங்க. கூடவே வந்து தேங்காய் தூள் சேர்த்து கறி குழம்பு தூளும் சேர்த்து இப்போ நான் வந்து வதக்கி ரெடியாக வச்சுருக்கேங்க. இதை அரைச்சி விட்டு கொஞ்சம் வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு தாளித்து கொதிச்சாச்சுன்னா அவ்வளோதாங்க. இதோட லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். அப்புறம் ரசம் சாதாரண ஆஸ்யூஷுவல் புளி ரசம் தான் வைக்கிறேங்க. ஏன்னா அது வந்து தக்காளி குழம்புங்கிறதுனால தக்காளி ரசம் வைக்க முடியாது. அதனால் புளி கரைச்சி விட்டு ஒரு தக்காளி கரைச்சி விட்டு தான் கொஞ்சம் ரசப்பொடி போட்டு சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ நம்மளோட சமையல் முடிஞ்சிருச்சுங்க. ரொம்ப சிம்பிளான சமையல் அப்படிங்கிறதால டக்குன்னு சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுங்க. தக்காளி குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. என்னால் ரெசிபி எதுவும் இந்த பிளாகில் கொடுக்க முடியலைங்க. இந்த தக்காளி குழம்பு லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் என்னோடய வீடியோவில் பாருங்கள். இப்போ ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், கொஞ்சம் ரசமும் செஞ்சாச்சு. கொஞ்சம் சர்க்கரை பொங்கல் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு போண்டா ஆளுக்கு 2 இருக்குது. கூடவே வெண்பொங்கலும் கொஞ்சம் இருக்குங்க. இந்த வெண்பொங்கலுக்கு வந்து தயிர் போட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். தக்காளி குழம்புக்கும் இந்த வெண்பொங்கலுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ மதியம் ஒரு 1:30 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து கிச்சன் இந்த அளவில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது தேய்க்கணும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிச்சன் இந்த அளவில் இருக்குது. சாயங்காலம் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவேங்க. ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். இருந்தாலும் பாத்திரம்லாம் இருக்குது. இன்றைக்கி யாரும் ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்க, தேய்க்கணும். அப்புறமா அந்த கோலம்லாம் வந்து நம்ம பொங்கல் வச்ச உடனே அழிக்கக்கூடாது, அதனால் மெதுவாக தொடச்சிக்கலான்னு அப்படியே விட்டுட்டேங்க. இந்த மாதிரி தாங்க பொங்கல் அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அதுவும் மத்தியானம் லஞ்சு ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சுங்க எங்கள் வீட்டில். அப்புறம் மாட்டு பொங்கலுக்கு மறுநாளுங்க, அதாவது காணும் பொங்கல் அன்னைக்கு குட்டியாக ஒரு கலர் கோலம் போட்டேங்க. அந்த பொங்கலுக்கு கலர் கோலம் போட்டோம்னா மறுபடியும் போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் மறுநாளுமே சின்னதாக ஒரு கலர் போட்டேங்க. என்னங்க, இந்த குட்டி கலர் குழம்பும் நல்லா இருக்காங்க. ஒரு விசேஷம் அப்படின்னாலே நமக்கு வந்து மனசுக்கு நிறைவாக இருக்குது இல்லைங்களா? விசேஷத்துக்கு எல்லாமே பண்ணி எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டு அந்த மாதிரி தான். இப்போ அம்மா, எங்கள் வீட்டில் விக்னேஷ், பக்கத்தில் லதா அவங்க பொண்ணு, நாங்கள் எல்லாருமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அது சாமி கும்பிட்டது எல்லாமே வந்து மனசு நிறைவாக இருந்துச்சு. அதுவும் இந்த மாதிரி உருளையிலெல்லாம் பூ போட்டு வச்சுட்டு அதை நம்ம போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லைங்களா? நீங்களே எல்லோரும் சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடி இருக்கீங்க. இந்த விளாக்கை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.